குணப்பிரியா, தேங்க்யூமா. அனைவருக்கும் வணக்கம். மிகச் சிறப்பாக ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம் மெய்நிகர் இருக்கை இன்றைக்கு இந்த நல்ல நிகழ்வை நாம் சிறப்பாக ஔவையார் இருக்கை என்ற ஒன்றை ஏற்பாடு செய்து நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த சிறப்பான நிகழ்வுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றத்தினுடைய முதன்மை இயக்குனர் திருமிகு மருத்துவர் முனைவர் செம்மலையா அவர்களை வாழ்த்தி வணங்குவோம். இந்த நிகழ்விற்கு நமக்கு இணையத்தை ஏற்பாடு செய்து சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய செல்வி குணப்பிரியா அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகள் உரித்தாகட்டும். அடுத்து இந்த நல்ல நிகழ்வு இன்றைக்கு நல்ல நிகழ்விலே இன்றைக்கு பேச இருப்பவர் நம்முடைய ஔவையார் இருக்கையிலே முனைவர் மதிப்பெரு முனைவர் சிந்தனை கவிஞர் பரம்பு நடராசன் ஐயா அவர்கள், நிறுவன தலைவர் பரம்புமலை தமிழ்ச்சங்கம் காரைக்குடி. அதைவிடவும் சிறப்பு, எங்களுடைய ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றத்தினுடைய அறங்காவலராக ஐயா இருக்கிறார்கள். ஆரம்ப காலம் தொட்டே இருக்கிறார். அவரை பற்றி நாம் பேசுவதென்றால் இங்கே உங்கள் இருவருக்கும் அவரை பற்றி மிக நன்றாகவே தெரியும். இருந்தாலும் மிகச் சிறந்த கவிஞர், பிறவி கவிஞர். அவர் எந்த நேரத்தில் எந்த தலைப்பை கொடுத்தாலும் உடனடியாக அந்த நிமிடமே கவிதை எழுதி வாசிப்பதிலே வல்லவர். பஞ்சுனை பூக்கள் என்ற ஒரு அற்புதமான கவிதை நூலை வெளியிட்டிருக்கிறார். அதை படிக்க படிக்க இன்பம் தரக்கூடிய ஒரு சுவையான ஒரு கவிதை நூலாக நான் அதை கருதுவேன். அவ்வளவு சிறப்பான நூலை எழுதியிருக்கிறார். புறநானூற்றுள் சைவ சித்தாந்தம் என்ற நூல், இன்னும் காமத்துப்பால் வாழ்வியல் மருந்து என்ற நூலினுடைய பதிப்பாசிரியர் அவர்தான். அவரும் அதில் கட்டுரை எழுதியிருக்கிறார். தொடர்ந்து பரம்புமலை தமிழ்ச்சங்கத்தை மிகச் சிறப்பாக செவ்வாய்க்கிழமை தோறும் இலக்கிய இன்பம் என்றும் இன்னும் பல நாட்களிலே பல பல தலைப்புகளிலே அந்த சங்கம் இன்றைக்கு மிகச் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, இயக்கிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் உலக நாடுகள் முழுவதும் சென்று பேசி இருக்கிறார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் அவர் இன்றைக்கு அவருடைய இணைய நிகழ்ச்சியினுடைய எண்ணிக்கைகளை நாம் எண்ண முடியாது, அந்த அளவிற்கு இணைய நிகழ்வுகளை நடாத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக சைவ சிந்தாந்தத்திலே துறை போகியவர் அவர். அதற்கு பாடல்களை இனிமையாக பாடுவதாகட்டும், அதை சார்ந்த தேர்வுகள் கூட அவர் தேர்வு பெற்று பட்டயம் வாங்கியிருக்கிறார். இன்னும் அவருக்கான விருதுகள் எண்ணிக்கையில் சொல்ல முடியாத அந்த அளவிற்கு பல்வேறு விருதுகளை, திருக்குறள் தூதர் விருதில் இருந்து இன்னும் பல பல விருதுகள், ஏராளமான வாழ்வியல் கவிஞர் கண்ணதாசன் விருது என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட பல விருதுகளுக்கு, நூற்றுக்கணக்கான விருதுகளுக்கு சொந்தக்காரர். ஆனாலும் எளிமையானவர். தன்னை எப்போதுமே வெளிப்படுத்தி கொள்வதிலே எப்போதும் அவர் ஒரு தயக்கம் என்றில்லை, தேவையில்லை என்று நினைப்பார். அப்படி ஒரு அமைதியானவர், நல்ல நண்பர், மனிதநேயமிக்க மனிதர், எல்லோரையும் உயர்த்தி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல மனிதராக நம்முடைய முனைவர் பரம நடராசன் ஐயா அவர்கள் காரைக்குடியிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு ஔவையார் அமுழ்தம் என்ற தலைப்பிலே மிகச் சிறப்பாக ஔவையாரை பற்றி நம்மோடு பேச இருக்கிறார். ஐயா அவர்கள் கையிலே இப்போது தளத்தை ஒப்படைத்து ஐயாவை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஐயா, வாருங்கள், உங்கள் உரையை தாருங்கள். வானிற்பொழி பெய்தும் மழை மேகம் கிழித்தோடி, கோணற்பறை சேரும் குளிர் சாரல் கொடுங்குன்றம், ஆநீர்பொழி ஐந்தும் அமர்ந்து ஆதி உலகேத்த, தேநீர்பொழி மொழியாளுடன் மேயாம் திருநகராம், பாரி வாழ்ந்த பரம்பில் பறந்த இந்த பரம்பு நடராசனின் பண்பான வணக்கங்களை உங்களை அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்வடைகின்றேன். ரூபாய் அறிவியல் தமிழ்மன்றத்தின் வழியாக அருமையானதொரு நிகழ்வாக விளங்குகின்ற ஔவையார் இருக்கையில் இன்றைய நிகழ்வு எண் 4. இந்த நிகழ்வை முதன்மையோடு செய்ய வேண்டும், விருப்பத்தோடு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றத்தினுடைய முதன்மை இயக்குனர் மருத்துவர் செம்மலையா அவர்களுக்கும் இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக ஒவ்வொரு நிகழ்விலும் தனக்கு நிகரான ஒரு நபர் யாரும் இல்லை, நடத்துவதில்லை என்ற ஒரு பெருமை மிக்க ஒருங்கிணைப்பாளராக விளங்குகின்ற முனைவர் வேளமாள் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே அருமையாக ஒரு மனிதனை மிக்க மனிதராக விளங்குகின்ற
ஐயா ஜின்னா ஐயா அவர்களையும், இந்த நிகழ்வுக்கு அருமையாக வந்திருக்கின்ற அருமை சகோதரர் ஐயா மகாலிங்கம் துரைராஜ் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை நெறிப்படுத்தி இணையத்தை அருமையாக கொண்டு செல்கின்ற குணப்பிரியா அவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்வடைகின்றேன். இன்றைய நிகழ்வு 4வது நிகழ்வாக இருக்கிறது. வாழ்க்கையில் நாம் கிராமங்களிலே பார்க்கின்ற பொழுது ஒரு சொல் அளவிடை நமக்கு நினைவுக்கு வருகிறது. எதற்கும் 4 பேர் வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த 4 பேர் இந்த புலனத்தில் இருக்கிறார்கள் என்று நான் கருதுகின்றேன். அந்த நிகழ்வும் 4ஆக இருப்பதில் நான் பெருமைப்படுகின்றேன். அந்த 4 பேர் யார் என்று சைவ சித்தாந்த வழியாக நாம் பார்த்தோமேயானால், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், ஞானசம்பந்தர் என்று அந்த 4 பேர் தான் இந்த உலகத்திற்கு, இந்த திருமுறைகளுக்கு, இறைவனை திருவடியை பெறுவதற்கு அடியார்களாக வழிகாட்டுகிறார்கள் என்ற செய்தி நமக்கு தெரிகிறது. அந்த அடிப்படையில் தான் இன்று இந்த நாள் வரை இங்கே அமர்ந்திருப்பதாக நான் கருதுகின்றேன். இன்றைய இந்த நிகழ்விலே ஔவையார் இருக்கையில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பாக நான் பார்ப்பது ஔவை தந்த அமுதம். தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஔவையார் என்ற பெயர் மிகவும் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. ஔவையார் என்பது ஒரு பெயராக மட்டுமல்ல, தமிழ் சமூகத்தின் அறிவு மற்றும் அறத்தின் அடையாளமாகவே திகழ்கிறதாக நான் கருதுகின்றேன். ஔவையாருடைய வரலாறு என்பது பல காலகட்டங்களில் பல ஔவையார்கள் இருக்கதாக நமக்கு ஆய்வறிஞர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். ஔவையார் என்ற பெயரில் பெண்பாற் புலவர்கள் பலரை நாம் இலக்கியங்களில் நாம் காண முடிகிறது. குறிப்பாக சங்க காலத்தில் அதியமான் நெடுமான் அஞ்சியோடு நெருங்கிய நட்பு கொண்டு அவனை புகழ்ந்து பாடிய ஔவையார் மற்ற ஔவையார்களை விட காலத்தால் முதியவராக காணப்படுகிறார். ஆக தமிழ் இலக்கிய வரலாற்றில் பல ஔவையார்கள் காணப்பட்டாலும் சங்க காலத்து ஔவையார் ஔவையார் எல்லாற்றுக்கும் காலத்தால் முற்பட்டவர். ஏனென்று நாம் பார்த்தோமேயானால், அவர் பாடல்கள் தான் புறநானூற்றிலேயே அதிகமாக இருக்கிறது, அடங்கி இருக்கிறது. ஔவையார் என்று பெயர் கொண்ட அந்த புலவர்கள் நிறைய இருந்தாலும் அதெல்லாம் ஒரு தனியாக ஒரு ஆய்வுக்குரிய செய்தியாக நான் கருதுகின்றேன். இவ்வளவு மிகச்சிறப்பு வாய்ந்த ஔவையார் நிறைய பாடல்களை, கிட்டத்தட்ட புறநானூற்றில் 59 பாடல்கள் பாடியிருக்கிறார். புறநானூறு, நற்றிணை எல்லாம் சேர்த்து. ஏன் ஔவையாரை நாம் போற்றிக் கொண்டிருக்கின்றோம்? ஏன் ஔவையாருடைய இருக்கை இந்த ₹1 அறிவியல் தமிழ் மன்றத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது? அவரை புகழப்படுவதற்கு என்ன காரணம் என்ற ஒரு கேள்வி என்னுள்ளே எழுந்தது. சங்க காலத்தில் அரசர்களை அறவெளியில் செலுத்திய ஒரு ராஜதந்திரியாக ஔவையார் இருந்திருக்கிறார். அதற்கு பிற்பட்ட காலத்தில் நமது குழந்தைகளை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு ஆசிரியராக எனவார் பல பன்முகத்தன்மை கொண்டவராக ஔவையார் இருந்திருக்கிறார். இவர் எழுதிய அந்த நீதி நூல்கள் இன்றும் பள்ளிகளில் கற்பிக்கப்படுகின்றன. இவரது அறிவுரை காலம் கடந்தும், எத்தனை காலமானாலும் சரி, அந்த காலம் கடந்தும் மனித குலத்திற்கு தேவை என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஔவையார் என்று சொன்னாலே அறிவாற்றல், துணிச்சல், முதுமையிலும் தளராத தமிழ் பற்று, அந்த நினைவுதான் நமக்கு மனதிலே
தொட்டு தொட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் நாம் ஔவையார் நாம் போற்றிக் கொண்டிருக்கின்றோம். அவர் இன, ஜாதி, மத, இனங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சிந்தனையாளர். இந்த ஔவை தந்த அமுதம் என்று பார்க்கின்ற பொழுது தமிழ் பண்பாட்டிலும் இலக்கியத்திலும் மிக ஆழமான, சுவையான, பலவிதமான பரிமாணங்களை கொண்ட ஒரு அற்புத தலைப்பு ஔவை தந்த அமுதமாக நான் கருதுகின்றேன். சங்ககால ஔவையார் முதல் பிற்கால நீதி நூல்களை தந்த ஔவையார் வரை அவர்கள் தமிழுக்கும் உலகிற்கும் தந்த அமுதம் என்ன, எவை, எப்படி என்பதை நாம் பல கோணங்களில் இங்கே பார்க்கவிருக்கின்றோம். நீங்கள் பல கோணங்களில் என்று சொன்னால் நீங்கள் நேரம் கருத விடுமோ என்று யாரும் வஞ்ச வேண்டாம். சில செய்திகள், முக்கியமான செய்திகளை மட்டும் சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஆயுள் அமுதம். ஔவை என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது தகடூர் மன்னன் அதியமான் அஞ்சியுடைய அந்த வரலாறு. அவன் நெஞ்சார வழங்கிய அந்த கருநெல்லி கனிதான் போற்றப்படுவதாக அமைந்திருக்கிறது. அரிதாக கிடைத்த அந்த கருநெல்லி கனியை, மரணத்தையே தள்ளி போடுகின்ற அந்த சக்தி வாய்ந்த அந்த நெல்லிக்கனியை, நீண்ட ஆயுளை தருகின்ற அந்த அற்புத நெல்லிக்கனியை அதிகமான் பெறுகிறான். என்ன நினைக்கின்றான் மனதிலே? தான் உண்டு நீண்ட நாள் வாழ்வதை விட தமிழ் வாழ ஔவையார் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று கருதி அதை ஔவைக்கு கொடுக்கின்றான். அதை கனிவோடு ஏற்ற ஔவையார் வரலாற்றை நான் மிகச் சுருக்கமாக சொல்கிறேன். அந்த கனிவோடு ஏற்ற ஔவையார் அதியமானை வாழ்த்தி பாடுகின்ற ஒரு பாடல், அது தமிழுக்கு கிடைத்த ஆயுள் அற்புதம், அது அமுதம். 91 பாடல். போரொடு திருவின், அதற்கு முன்பால் பல வரிகள் இருக்கின்றன. சில குறிப்பிட்ட வரிகளை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். போரொடு திருவின் பொழந்தார் அஞ்சி பால்புரை பிறைநிதழ் பொழிந்த சென்னி நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமணியே தென்னிலை பெருமலை விடரகத்து அருமிசை கொண்ட சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி. என்ன அழகா போறார் அவை அந்த இடத்துல. ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு இத்தனையே. என்ன அழகு, என்ன அழகு. ஆதல் நின்னகத்து அடக்கி, அதுல முடிக்கிறார். ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு ஈந்தனையே என்று முடிக்கின்ற பொழுது, ஆதல் நின்னகத்து அடக்கி அந்த வார்த்தையை அந்த இடத்துல ஔவையார் போடுவதற்கு என்ன காரணம்? அந்த நெல்லிக்கனியை உண்பவர் நீண்ட நாள் வாழ்வார் என்று அதியமானுக்கு தெரிந்திருந்தாலும் கூட அவன் அந்த கருத்தை தன் மனதிலே அடக்கி வைத்துக் கொண்டு அந்த கனியை தான் உண்ணாமல் தனக்கு அளித்ததை எண்ணுகிறார் ஔவை. அது மட்டுமல்ல, அதற்கு முன்பாக ஒரு வரி இருக்கிறது. பால்புரை பிறைநிதழ் பொழிந்த சென்னி நீலமணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமணியே. அது என்ன நீலமணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமணியே? எத்தனையோ தெய்வங்கள் இந்த மண்ணில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை தெய்வங்கள் இந்த மண்ணில் இருந்தால் நீலமணி மினட்டு ஒருவன் போல என்ற அந்த வார்த்தையை ஔவையார் போடுவதன் உட்பொருள் என்ன? சங்க இலக்கியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அதில் பல தெய்வங்களை புலவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மாயோன், சேயோன், இந்திரன், கொற்றவை என்று பல தெய்வங்கள் வெவ்வேறாக இருந்தாலும்
இந்த இடத்தில் ஔவையாரை பொறுத்தளவு குறிப்பாக சிவபெருமானை சுட்டுவதின் பொருள் அவன் பிறப்பு இறப்பு அற்றவன், ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி. மாணிக்கவாசர் பாடுவார் திருவம்பாவிலே, ஆதியும் அந்தமும் எல்லாருட்பெரும் ஜோதியையாம் பாட கேட்டெடு வாய்தடங்கண் மாதேவலருதியோ வந்தவியோ நின் செவிதான் என்று மிகப்பெரிய பாடல், 8 வரிகளை உடைய இந்த விருத்த பாடல். அதிலே ஆதியும் அந்தமும் இல்லாத அருப்பெருஞ்சோதியாக யார் விளங்குகின்றான்? சிவபெருமான் விளங்குகின்றான். எப்படி விளங்குகின்றான்? தன்னலமற்றவனாக, எல்லா உயிர்களையும் காக்கின்றவனாக சிவபெருமான் விளங்குகின்றான். அந்த சிவனை போல அதிகமான் இருப்பதாக அங்கே சுட்டி காட்டுகிறார். அப்ப என்ன காரணம்? நாட்டு மக்கள் எல்லோரும் மகிழ்வாக இருக்கிறார். அவன் நினைத்தால் அந்த கனியை எல்லோருக்கும் முக்கியமான ஆள்கள் தான் கொடுத்து தன்னுடைய ஆட்சியை அவன் கைப்பற்றி காப்பாற்றி வைத்துக் கொள்ள முடியும், தானே வைத்துக் கொள்ள முடியும் என்று நிரந்தரமான மன்னனாக அவன் இருந்திருப்பான். ஆக தான் வாழ முடியும், தான் வாழ்வதை விட இந்த தமிழ் வாழ வேண்டும். எப்படி சிவன் தமிழோடு விளையாடுகிறானோ, அப்பர் பெருமான் சொல்வார், தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன்னு சொல்வார் அப்பர் பெரு. நலந்தீங்கன்னு உன்னை மறந்தறி, தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன் என்று அப்பர் பெருமான் கூற்றாயினவர் விளக்கு பதிகத்திலே சொல்லுவார். ஆக அந்த தன்னலமற்ற தன்மை அதிகமான் கொண்டதினால் எல்லோரும் காக்கின்றவனாக, எப்படி சிவபெருமான் நஞ்சை உண்டு எல்லோரையும் தேவர்களை எல்லாம் காப்பாற்றினானோ அதுபோல நீ வாழ்வாயாக, நீ இந்த கனி எனக்கு தந்து வாழ வைத்தாய் அதிகமானே, உன் புகழை என்னவென்று சொல்வது, உன்று தன்னலமற்ற சேவையை நான் என்னவென்று, அந்த எண்ணத்தை நான் என்னவென்று சொல்வது என்று அதிகமானின் புகழை அமுதத் தமிழால் நிலை நிறுத்தினால் அவ்வை. அது ஆயில் அமுதமாக நமக்கு தெரிகிறது. தன்னலமற்ற தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் எப்படி வாழ்த்த வேண்டும் என்பதை இன்றைய மனிதர்களுக்கு மிகச் சிறப்பாக இந்த பாடல் மூலம் அவை உணர்த்துவது ஒரு நமக்கு கிடைத்த நெல்லிக்கனியை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய அமுதமாக நான் பார்க்கின்றேன். இலக்கிய அமுதம். அதிகமான் தந்த அமுதத்தை உண்டு நீண்ட நாள் காலம் வாழ்ந்த ஔவையார் பதிலுக்கு தமிழுக்கு தந்த இலக்கியங்கள் எல்லாம் காலத்தால் அழியாத பேர் அமுதங்கள். புறநானூறு, அகநானூறு, குறுந்தகை, நற்றிணை ஆகியவற்றில் உள்ள ஔவையின் பாடல்கள் அதிலே என்ன காட்டுகிறார் என்றால், ஔவையார் பழந்தமிழர்களுடைய வீரம், நட்பு, வாழ்க்கை நெறிகளை அள்ளி அள்ளி நமக்கு அமுதம் போல் குடங்களிலே தந்து தான் அவை பிராட்டியார். நிலம் எப்படி இருந்தாலும் அழகான ஒரு பாடல், உலக பொதுமறையாக சொல்கிறார் இந்த பாடல். நிலம் எப்படி இருந்தாலும் என்ன, இந்த நிலை எப்படினாலும் இருக்கலாம் ஐயா, கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம், அது எப்படினாலும் இருக்கலாம். அங்குள்ள மனிதர்கள் நல்லவர்களாக இருந்தால் அந்த நிலமும் நன்மையடையும் என்ற அந்த அவருடைய உலக பொது நோக்கு இருக்கிறதே, அந்த சிந்தனை தான் உலக சிந்தனை, உலக அமுதமாக இன்றைய தேவையாக நான் கருதுகின்றேன். இன்று நாம் பார்க்கின்றோம் உலகத்திலே வன்முறைகள், கலாச்சாரங்கள், போர்கள், 3ஆம் உலக போர் போல்தான் இப்போது நடந்து கொண்டு இருக்கிறதாக நான் கருதுகின்றேன். ஆக அந்த மண் எப்படி இருக்கிறதோ அதனால்தான் இன்றும் தமிழ்நாட்டை நான் நேசிக்கின்றோம் என்றால், இந்த உலகம் எல்லாம் போற்றுகிறேன் என்றால், இந்த தமிழ் மண் வீரம் செறிந்த மண், பண்புடைய மண்,
மதச்சார்பற்றவன், எல்லோரையும் வந்தாரையும் வாழ வைக்கின்ற மன்னனாக இந்த தமிழ்நாடு இருக்கிறதுக்கு இல்லை. காரணம் என்னென்றால், நாடா கொன்றோ காடா கொன்றோ, அவளா கொன்றோ மிசையா கொன்றோ, எவ்வளி நல்லவர், எந்த அழகு, எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே. 187வது பாடல் புறநானூற்றிலே வள்ளுவர் சொல்வார், பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்று வள்ளுவன் சொல்வார். அதே தத்துவத்தை இங்கே ஔவையார் நிலத்தை காக்கிறார். நல்லவர்கள் வாழும் இடத்தில் நீயும் நன்மை அடைகிறாய், வாழ்க நிலனே என்று பாடிய விதம் இருக்கிறதே, அற்புதம் அற்புதம். இது நான் என்ன நினைக்கின்றேன், நான் இது பாட்டிலே ஊறிய அமிழ்தமாக விளங்குகிறது. எல்லா பாடல்களையும் மிகச்சிறந்த பாடலாக இது இருக்கிறதாக நினைக்கிறேன். காரணம், உலக பொதுமறையை நோக்குகின்ற பாடலாக நான் கருதுகிறேன். அறிவு அமுதம். பிற்கால ஔவையார் பாடிய நீதி நூல்கள் தலைமுறை தலைமுறையாக தமிழ் குழந்தைகளுக்கு ஊட்டப்படுகின்ற முதல் அறிவு அமுதமா. இன்னும் சொல்ல போனா, எந்த புலவருக்குமே இல்லாத ஒரு சிறப்பு ஔவையாருக்கு இருக்கிறது. என்ன என்று கேட்டால், சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் ஔவைக்கு நிகர் எவரும் இல்லை. நீங்கள் எடுத்து பார்க்கலாம், எத்தனை புலவர்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள், வள்ளுவனை கூட தொட்டு பாருங்கள். சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் ஔவைக்கு நிகர் இந்த உலகத்தில், இந்த தமிழ் இலக்கியத்தில் எவரும் கிடையாது, உலகத்திலே கிடையாது என்று நான் கருதுகிறேன். ஆத்திசூடி கொன்றை வேந்தனில் அகர வரிசையில் அறம் பொதிந்த அந்த விந்தை இருக்கிறதே, அவை பண்ணி அந்த விந்தை அறம் செய்ய விரும்பு, முடிஞ்சிருச்சு. ஒரே 2 வார்த்தை, இதை விட யார் சுருங்க சொல்ல முடியும்? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல். வரிசை அகர வருஷப்படி வருதா? அந்த ஒற்றை வரிகள் சாதாரண அமுதம் அல்ல. இந்த 2 நூல்களும், ஆத்திசூடியும் கொன்றை வேந்தனும், மிக குறுகிய அடிகளில் முழுமைக்கும் தேவையான ஒழுக்கத்தை, மனித ஒழுக்கத்தை விதைக்கின்றன. விதைக்கிட்டார் ஔவையார் ஒழுக்கத்தை, வழிகாட்டின் சிந்தனை அமுதம். ஔவையுடைய பாடல் ஆத்திசூடியும் கொன்றை வேந்தனும். அறச்செயலும் மனக்கட்டுப்பாடும் மனிதனுடைய அடிப்படை உணர்ச்சிகளை கையாள்வதையும் சமூகத்தின் கடமையாக நமக்கு போதிக்கின்றன இந்த 2ம், ஆத்திசூடியும் கொன்றை வேந்தனும். தமிழ் உலகம் மறுக்க முடியுமா? நமக்கு தந்த அறிவு அமுதம், அவை தந்த அறிவு அமுதம், அது மூதுரை அமுதம், வாழ்க்கை அனுபவங்களின் திரட்டு மூதுரை. ஔவையாரால் இயற்றப்பட்ட மிகச்சிறந்த தமிழ் நீதி நூல். இதெல்லாம் படிச்சா, ஆனா நீதி சொல்கின்ற நீதிபதிகள்லாம் சரியாக நீதி சொல்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன், ஒரு சிலரை தவிர. தமிழ் படித்த நீதிபதிகளாம் இன்று தமிழ் அரங்குகளிலே அழகாக அந்த தமிழ் அறத்தின்படி நீதிப்படி நீதி வழங்கி இருக்கிறார்கள் என்று நாம் தினசரி செய்தித்தாள்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழ் நீதி நூல்களில் ஒன்று மூதுரை. அதுக்கு என்ன அர்த்தம்? மூத்தோர் கூறுகின்ற அறவுரை, அறிவுரை. மூத்தோர்லாம் இப்ப யாரும் மதிக்கிறதுல வச்சுக்குவோம். ஏன்னா மூத்தோர்கள் யாரு சொன்னா இன்னைக்கு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு யாரும் இல்லையாகத்தான் நான் நினைக்கின்றேன். பழமையான அறிவுரை, அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள் இளைஞர்களை. பழமையான அறிவுரை. அதுல முதல் கடவுள் வாழ்த்து பாடல வாக்குண்டாம், இந்த இதுக்கு பேரு வாக்குண்டாம், மூதுரைக்கு பேரு வாக்குண்டாம் என்றுதான் பொருள். எப்படி, ஏன் என்று கேட்டால், வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் என்ற அந்த அதுதான் அந்த வரிகள் தொடங்குகிறது.
அதனால் இந்த பெயர் வந்திருக்கிறது. இந்த மூதுரை நூல் என்ன நமக்கு இந்த மனித சமுதாயத்திற்கு என்ன உணர்த்துகிறது? ஒரு வாழ்க்கையின் அனுபவங்களை நம்ம என்ன திரட்டி நமக்கு கொடுக்கிறது? மனிதர்களின் இயல்பு, நட்பு, உலகினுடைய நிலையாமை, இவற்றை மிக ஆழமான ஊமைகளோடு நமக்கு அள்ளித்தருகிறார் ஔவை. மூதுரையின் முதற்பாடல் வாக்குண்டாம் நல்ல, எல்லாருக்கும் தெரிந்த பாடல். வாக்குண்டான் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டான் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திணிமேனி தும்பைக்க யான்பாதாம் தப்பாமல் சார்வார் தமக்கு. பவளம் போன்ற திருமேனியும் தும்பைக்கையும் உடைய விநாயகக் கடவுளின் திருவடிகளை மலர் கொண்டு தினமும் தவறாமல் பூஜித்தவர்களுக்கு என்ன கிடைக்கும்னா சொல்வன்மை கிடைக்கும். வாக்குண்டான், அதனாலதான் வாக்குண்டான்னு வச்சு சொல்வன்மை கிடைக்கும். சரி, சொல்வன்மை மட்டும் கிடைக்கிறதா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது. அதைவிட மேலாக நல்ல எண்ணங்கள் பெருகும். அதற்கு யார் உறுதுணையாக இருப்பார்கள் தெரியுமா? மலரிலே வீற்றிருக்கின்ற அந்த திருமகளின் அருள் கிடைக்கும். நோய் என்று உடல் நலத்தோட ஆரோக்கியமாக வாழக்கூடிய வன்மை கிடைக்கும் என்பது இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. மிக எளிமையான சொற்கள். நீங்க அதை படித்து பார்த்தால தெரிஞ்சிடும். எளிமையான சொற்கள், ஆனால் ஆழமான வாழ்வியல் நெறிகளையும் நீதிகளை ஓமைகள் மூலம் விளக்குவது இந்த நூலின் தனிச்சிறப்பாக நமக்கு மூதுரையை ஔவை தந்திருக்கிறார், அமுதமாக தந்திருக்கிறார். கற்றது அமுதம். நாம் எதை கற்கின்றோமோ அது நமக்கு அமுதம். நமக்கு ஏதோ ஒரு துறை ஏதோ கொஞ்சம் தெரியும். எனக்கு வணிகவியல் தெரியும், ஐயா அவருக்கு கவிதை தெரியும், வேளமாளவுக்கு எப்போது கல்லூரியிலேயே மாணவர்களுக்கு பாடம் எடுப்பது என்று தெரியும், ஆய்வுக்கட்டை எழுதுவது எப்படி என்று தெரியும், அறிவியல் தெரியும், மகளின் துறை அது மனித பண்பு எப்படி இருக்க வேண்டும், மனித நேயம் எப்படி இருக்க வேண்டும் என்பது தெரியும். எனக்கு வணிகவியல் தெரியும், பிறருக்கு அறிவியல் தெரியலாம், வர்த்தகம் தெரியலாம், இப்படி ஏதோ ஒன்றில் கொஞ்சம் தெரியும். இப்ப அடுத்தவர்களுக்கு, பெண்களுக்கு வேலைக்கு போகாத பெண்களுக்கு சமையல் தெரியலாம், மற்றவர்கள் சிலர் இன்னும் சிலர் இசையோடு பாடுதல் தெரியும், ஓவியம் தெரியலாம், விளையாட்டுகள் தெரியலாம். இந்த விளையாட்டுகள் எல்லாம் மிக தமிழ்நாட்டிலே விளையாட்டு வீராங்கனைகள் எவ்வளவு மிகப்பெரிய சாதனையில் புரித்து வந்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் மற்றவர்களுக்கு தெரியும். ஆனால் அதில் ஒன்று நமக்கு தெரியுமா? எனக்கு என்ன தெரியுமோ அதுதான் தெரியும். அதில் நமக்கு எதுவும் ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். அப்ப ஆக ஒவ்வொருவரும் அவரவர்கள் துறையில் பெரியவர்கள் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. ஒவ்வொருவருக்கும், நான் அடிக்கடி சொல்வேன், ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட திறமைகள் இருக்கும். அந்த தனிப்பட்ட திறமைகளை மதித்து இருப்பதுதான் ஒரு மனிதனுக்கு அழகு என்பது எனக்கு தெரியும். ஆக ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். ஒவ்வொருவரும் அவரவர்கள் துறையில் பெரியவர்கள் தான். கொஞ்சம் படிச்சுட்டு ஏதோ எல்லாம் எனக்கு தனக்கு தெரியும் என்று பேசுபவர்களை அப்ப என்ன சொல்றா தெரியுமா? சவுக்கால் அடிக்கிறான். கொஞ்ச நேரங்கள்ல லேசா அடிக்கல, சவுக்கால் அடிக்கிறான். எப்படி அடிக்கிறானா, டே மடையன்களா, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள். மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர்,
எறும்புந்தன் கையாளன் சான் என்று அருமையான அந்த பாடல் நமக்கு அடிக்கிறார். மென்மையான அடி மறக்கவே முடியாதுங்க. வேகமா அடிச்சிட்டோம்னா அது மறந்து போகும் கொஞ்ச நேரத்துல. இந்த மென்மையான அடி இருக்கு பார்த்தீங்களா, மறக்கவே மறக்காது. அதைத்தான் அவை இங்கு செய்திருக்கிறார். கற்றது கைமண் அளவு கல்லாத உலகளவு. இது மட்டும் சொல்ல, கலைமகள் கூட படித்துக் கொண்டிருக்கிறாராம். இதை விட வேற என்ன வேணும்? கல்விக்கு உரித்தான கலைமைகளே படித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறையே, எவ்வளவு பெரிய மடப்பைய! உனக்கு அறிவு ஏதாவது இருக்கா? நான் ரொம்ப கற்றவன், நீ ரொம்ப கற்றவனா என்று நாம் வாதம் செய்து கொண்டு இருக்காதீர்கள். ஏனென்று கேட்டால், எறும்பும் தன்னுடைய கையால் என்சான் உயரம் இருக்கும். இதை விட வேற என்ன ஓமை வேணும் கற்றதற்கு? நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், நாம் படித்ததை 4 பேர் தெரிய சொன்னாலே நமக்கு பெருமை என்று நினைக்கின்றோம். இல்லவே இல்லை. படித்தது யாருக்கு தெரியும்? இதையே நினைத்துக் கொண்டிருக்க நம்மால முடியாது. எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொண்டே இருப்போம் என்பது நமக்கு வாழ்வில் நாம் நடித்துக் கொண்டிருக்கிறோம். இதை வள்ளுவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஒரு இடத்துல நச்சு ஆணி அடிக்கும். செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறும் வள்ளுவன். நீ அடக்கமாக இருந்தினால் உனக்கு மிகப்பெரிய புகழ் சேரும். முடிஞ்சு போச்சு. கற்றதன் பயன் கைமண் அளவு. அடக்கம் அளவற்ற பெருமையை தருமா? எப்படி இருக்கணும் அடக்கம்? எப்படி பெருமை தரும் தெரியுமா? ஆணவம் கொள்ளாமல் அடக்கமாக இருந்து பழக வேண்டும் என்று வள்ளுவன் உரைக்கின்றார். ஓமை அமுதம். ஒவ்வொன்றும் அன்றாட இயற்கையோடு இயந்தவையாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதே சமயம் மிக ஆழமான தத்துவார்த்தமான புரிதலை ஒவ்வொன்றும் கொண்டவையாக நமக்கு இருக்கிறது. அத நல்வழியில் அவை என்ன சொல்றாருன்னா, ஓமை பாருங்க, எவ்வளவு அழகான ஓமை. ஆழ அமுக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி தோழி நிதியும் கணவனும் நேர்வடினும் தந்தம் வினை விதியின் பயனே பயன். தந்தம் விதியின் பயனே பயன். நமது அறிவோ அல்லது செல்வமோ ஆன்மீக ஞானமோ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட கொள்ளளவு, ஒரு கெப்பாசிட்டி, அதுக்கு மேல அவனால முடியாது, இருக்கிறது. கடலளவு வாய்ப்புகளும் ஞானமும் நம்மை சுற்றி இருந்தாலும் நம் அகக்கருவியின் அளவுக்கு, நாளின்னு சொல்வார், இந்த இடத்துல நாளின்னு சொல்றது இந்த அகக்கருவியுடைய அளவு. இந்த அகக்கருவியுடைய அளவுக்கு ஏற்பவே நம்மால் அதனை உள்வாங்க முடியும். எனக்கு இவ்வளவுதான் கெப்பாசிட்டி, அவ்வளவுதான் என்னால உள்வாங்க முடியும். என்னை மேலே கொண்டு போட்டு திருச்சுன்னா எனக்கு உள்வாங்க முடியுமா? முடியாது. பேராசைப்படுவதை விடுத்து முதலில் நாம் அந்த உள்ளத்துல என்ன நம்மால் கொள்ளளவு இருக்க முடியுதோ அந்த கொள்ளளவுக்கு தகுந்த அளவிற்கு நம்முடைய தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற உண்மையை இதைவிட யார் சொல்லிவிட முடியும்? இதே சிந்தனைய மூதுரையில போய் சொல்வாள், பாடல் 16ல, அடக்கம் உடையாரை அறிவுளர் என்று எண்ணி கடக்க கருத வேண்டாம், மடைத்தலையில் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவு வாடி நிற்குமா கொக்கு. அதுல மடத்தலையில் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவு வாடி நிற்குமா கொக்கு வெறும் காத்திருத்தல் பற்றியது மட்டுமல்ல, அது ஒரு பேரறிஞனின் அடக்கத்தையும் காலமறிந்து செயல்படுகின்ற அந்த காலமறிதல் இல்ல, டைமிங், காலமறிதல் தத்துவத்தையும் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக தன்னுடைய ஆற்றலை வீணடிக்காமல்
மிக முக்கிய நாம் என்ன நினைக்கின்றோமோ அந்த இலக்கு நமக்கு வருவரை அமைதியாக காத்திருக்கும் மனப்பக்குவம் இருக்கிறதே, அதை மிக அழகாக இதைவிட ஊமையா யாரால் சொல்ல முடியும்? ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவு வாடி இருக்குமாம் கோக்கு. செய்நன்றி அமுதம். நான் ஒரு 5 நிமிடத்தில் முடித்து விட. செய்நன்றி அமுதம். உதவி கேட்டாலே இன்றைக்கு ஓடி ஒளிந்து கொள்கின்ற காலம் இன்றைய காலமாக நான் பார்க்கின்றேன். சரி, அப்படியே ஒருவருக்கு உதவி செய்தோம் என்றால் அவர் திரும்ப நமக்கு செய்வாரா மாட்டாரா என்று மனசுக்குள்ளேயே நம்ம கணக்கு போடுறோம். கணக்கு போட்டு பார்த்த பின்னர் தான் நம்முடைய முன்கை நீளுகிறது. இது மனித இயல்பு, எல்லோருக்கும் உண்டான இயல்பு. இதுல வேறுபாடே கிடையாது. நாங்க நீங்கிற வேறுபாடே கிடையாது. காரணம், எல்லாவற்றையும் கொடுத்து விட்டால் நாளைக்கு நமக்கு வேண்டுமே என்ற ஒரு எண்ணம் இயல்புதானே. ஒரு அச்சமாக கூட அது இருக்கலாம். ஆனால் உதவி என்ற அந்த வார்த்தை இருக்கிறது, உதவி என்றாலே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்பட வேண்டும். அதுதான் உதவி. எதிர்பார்த்தோடு நீங்கள் செய்கின்ற அந்த செயல் இருக்க அது உதவியாக கருதப்பட மாட்டாது. அழகா சொல்றாள் அவை பிராக்கியா, நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டாம். நான் படிச்சிருப்பேன், இதெல்லாம் இவ்வளவு பொருள் இருக்கா நமக்கு தெரிஞ்சிருக்கான்னு எனக்கே தெரியல. என்று தருங்கொள் என வேண்டாம், நின்று தளரா வளர்தெங்கு தாழுண்ட நீரை குழையினால் தான் தருதலால். என்ன அழகு உமை! தென்னை மரம் அந்த வேரிலிருந்து அந்த நீரை உறிஞ்சுகின்றது. அந்த நீரை எங்கு கொண்டு வைக்கிறது? தன் தலையில் கொண்டு வைக்கிறது. எப்படி வைக்கிறது? இளநீராக வைக்கிறது. அந்த இளநீராகிய அமுதத்தை தருவது போல நல்லவருக்கு செய்த உதவி உரிய காலத்தில் பலன் தரும் என்ற ஒரு அமுத ஊமைகள் நிறைந்த நூல்கள் இந்த பிஞ்சி மனங்களில் ஊட்டிய நீதி அமுதமாக நான் பார்க்கிறேன். வறுமை வந்த காலத்திலும் கூட நல்லவர்கள் தங்களை நாடுபவர்களுக்கு தங்களை இயன்ற உதவிகளை செய்வார்கள். அதை எப்படி அவை சொல்கிறார் தெரியுமா? ஆற்று மணல் ஊமையாகிறது. அவை பாடிப்பார், ஆற்று பெருக்கற்ற அடிசூடும் அண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடிப்பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. நல்வழிகள் ஆற்றில் நீர் வற்றி வெயிலால் அதன் மணல் சுடும் காலத்திலும் மக்கள் அந்த மணலை தோண்டினால் நீர் ஊற்று வரும். அது அந்த மக்களுடைய தாகத்தை தணிக்கும். அதுபோல உயர்ந்த குடியில் பிறந்து நன்றியுணர்வுடன், அது மட்டுமல்ல ஈகை குணத்தும் உடைய நல்லவர்கள். நன்றி மட்டும் இருந்தால் போதாது, ஈகை குணம் இருக்கணுமா? அவர்கள் நல்லவர்கள். அந்த இரண்டும் கொண்ட நல்லவர்கள் தாங்களே வறுமையுற்ற காலத்திலும் தன்னிடம் உதவி என்று வருவதற்கு இல்லை என்று கூறாமல் தங்களால் இயன்ற உதவியை செய்வார்கள். நல்ல குடிப்பிறந்தார் நல் கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. அழகா இன்னொரு இடத்துல சொல்றாள் ஐயோ கொன்றை வேந்தல்ல அவை, நன்றி மறப்பது நன்றன்று. கொன்றை வேந்தல்ல, நமக்கு ஒரு செய்த நன்மையை மறப்பது அறமல்ல, அது அறமாகாது. இது அவ்வை நமக்கு சொன்ன ஒரு நன்றி அமுதமாக நான் பார்க்கிறேன். நிறைய இருக்கு. ஒரே ஒரு செய்தியுடன் நான் மீட்டு அகப்பொருள் அமுதம். சங்க இலக்கிய தொகுப்பிலே 8 தொகை பட்டுப்பாட்டு ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கியம். இந்த இரண்டிலும்
சங்க இலக்கியத்தில் இது இரண்டில் மட்டுமல்ல, சங்க இலக்கிய தொகுப்பிலே அதிக பாடல்களை பாடிய பெண் கவிஞருள் முதன்மையானவர் ஔவையார். இவர் சங்க இலக்கியம் மொத்தம் 59 பாடல்களை பாடியிருக்கிறார் என்று நமக்கு அறிஞர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த அகப்பொருளிலே அகம் வாழ்க்கையை பேசும் அகம் சார்ந்த பாடல்களும், புற வாழ்க்கையை பேசுகின்ற புறம் சார்ந்த பாடல்களும், அதாவது அகநானூறு புறநானூறு, இதோடைய அந்த கவித்துவத்திற்கு மிகப்பெரிய சான்றாக விளங்குகின்றன. ஔவையார் வீரத்தையும் கொடையும் மட்டும் பாடவில்லை. புறநானூற்றிலே தலைவன் தலைவின் காதல் பிரிவு, தோழியின் கூற்று போன்ற மிக மென்மையான அக உணர்வுகளை மிக நுட்பமாக பாடியிருக்கிறார். சங்க தொகையிலே இவருடைய அகப்பாடல்கள் 26 பாடல்கள். அதுல மிக என்னை கவர்ந்த பாடல் ஒரு அருமையான பாடல். இடைப்பட்ட வரியை மட்டும் நான் சொல்லுகின்றேன். புலம் கந்தாக இரவலர் செலினே, வரைபுரை கழிச்சொடு நன்கலம் ஈயும், உரைசால் வன்புகள் பாரி பரம்பின், நிறைபறை குறியி ஈனம் காலை போகி, முடங்குபுற சென்னல் தரியி ஓராங்கு, இறைதேர் கொட்பினாகி பொழுதுபட படர்கொள் மாலை படர்ந்தாங்கு அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வரியை விட்டுட்டு, வருவர் என்று உணர்ந்த மடம் கெழு நெஞ்சம் ஐயம் தெளீரோ நீயே. அதுக்கு கடைசியில் அந்த வரியை முடிக்கிற அவை, ஆழிநீர் மீன் பெயர்ந்தாங்கு அவர் வழி நடை சேரல் வழித்திசின் யானே. அகநானூற்று 303வது பாடல். ரொம்ப அற்புதமான பெரிய பாடல். சில வரிகளை மட்டும் நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். அதுல என்ன விஷயம் அப்படின்னா, தலைவன் பிரிந்து சென்றான். அவன் பிரிந்து சென்ற பிறகு அவன் என்று வருவான் என்று சொன்னானோ அந்த காலம் முடிந்து விட்டது. அந்த காலம் முடிந்து விட்டது காரணமாக தலைவனுடைய ஏக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதன் காரணமாக அவள் உடல் மெழுகிறது. அவள் சென்ற வழியில் நான் சென்று அவனை அடையப் போவதாக தன் நெஞ்சிற்கு தலைவி சொல்வதாக இந்த பாடல். இந்த பாடல் என்ன சிறப்பு அப்படின்னா, நிறைய ஊமை. ஒன்றை மட்டும் நான் அந்த ஊமையை சொல்கின்றேன். உரைசால் வன்புகள் பாரி வரம்பின், நிறைபறை குறியினம் காலை போகி, முடங்கு புற சென்னல் தரியி என்ற ஒரு செய்தி. பகலில் இறை தேடி செல்லும் குருவிகள், கிளிகள் மாலையில் தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்புவது போல. எப்படி கேட்டீங்கன்னா, ஏன் பாரியை மூழ்கினால் வெல்ல முடியறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அங்கே உணவு பற்றாக்குறையே கிடையாது. கபிலர் 1000 கிளிகளை வளர்த்திருக்கிறார். அந்த 1000 கிளியை வளர்த்து என்ன பயிற்சி கொடுத்தாருன்னா, வயல்வெளியில போய் அந்த நெற்களை எடுத்து திரும்பி வீடு சேரும். அதற்கு அந்த அளவுக்கு பயிற்சி கபிலர் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் பாரியுடைய பரமலை வெல்ல முடியவில்லை. உணவு இருக்கிறது. அது போல இதுதான் இங்கே ஔவையார் சொல்கிறார். அது போல தங்கள் இருப்பிடத்திற்கு அந்த குருவிகள் கிளிகள் திரும்புவது போல தலைவனும் வருவான் என்று தன் நெஞ்சம் காத்திருப்பதாக தலைவி வருந்துகிறாள். முடங்கு சென்னியில் சென்னையில் தரிய உரைசால் வன்புகள் பாரி வரம்பின். கடைசியில ஒரு லைன் சொல்றாரு முடிக்கும் போது, அவை அழிநீர் மீன் பெயர்ந்தாங்கு. அது என்ன அழிநீர் மீன் பெயர்ந்தாங்கு? வற்றிய குளத்தில் உள்ள மீன் இருக்கிறதே, அந்த குளம் வத்தினா மீன் பிழைக்குமா? பிழைக்காது, இறந்து மரணித்து விடும். ஆனால் அதையெல்லாம் என்ன செய்வார்கள்? நீர் நிறைந்த குளத்திற்கு எடுத்து போய் விட்டு விடுவார்கள். அதுபோல
தானும் தலைவனை தேடி அவனிடம் செல்வதாக இந்த தலைவி தன் நெஞ்சிடம் கேட்பதாக இந்த பாடல். என்ன ஒரு வாழ்க்கை தத்துவம்! காதலின் ஆழம். உள்ளின் உள்ளம் வேமே உள்ளாது இருப்பின் எம் அவையற்ற அன்றைய வரைந்தி வாழ்ந்தைவற்ற காமம் சான்றோர்களை யாமறி இயரோ என்று ஒரு வாழ்வியலை காதலின் ஆழம் எவ்வாறு இருக்க வேண்டும். குறுந்தொகை அவை ஒரு பாடலை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். பறைபணி பணிலம் ஆர்ப்ப இறைகொள்வ தென்முதாலத்து பொதியிற் தோன்றிய நல்லூர் கோசர் நன்மொழி போல மாயாகின்ற தோழியாய் கடற்செய்கிலை வெல்வேல் விடலையோடு தொகுவளை முன்கை மடந்த நட்பே. என்ன பொருள் அப்படின்னா, ரொம்ப அருமையான வாழ்க்கை தத்துவம். 2 பேரும் காதலிக்கிறாங்க. அது சொல்றா, தலைவன் பிரிந்து சென்று நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. அந்த பிரிவு தாங்காமல் தோழி அவளை ஆற்றுவதாக அமைந்த பாடல். அது சொல்றாள், தாய் சொல்றாள், உன்மகளும் அவள் காதலனும் ஊரை விட்டு சென்று விட்டார்கள். நேரம் அவர்களுக்கு திருமணம் நடந்து முடிந்திருக்கும். அவர்கள் ஒருவரை ஒருவர் மிகவும் காதலிக்கிறார்கள். ஆகவே உன்மகள் சிறப்பாக தன் கணவனோடு இல்வாழ்க்கை நடத்துவாள். அதனால் நீ வருந்தாத என்று யார்கிட்ட தோழி சொல்றாள்னா, அந்த தலைவியினுடைய பெற்றோரிடத்திலே சொல்கிறான். அந்த பாடல்தான் இது. குறுந்தொகை 15வது பாடல். நிறைவுரையாக நான் ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன். ஔவையார் தன் அகப்பாடல்களிலும் கூட அக்கால வரலாற்று நிகழ்வுகளை குறுநில மன்னர்கள் என்று சொல்லப்பட்ட பாரி, ஓரி, காரி வரலாம், அவருடைய கொடை சிறப்புகளையும் அவரை விட ஊமையாக பாடுவதில் யாரும் இல்லை. தலைவன் பிரிவால் வாடும் தலைவிக்கு மன்னர்களின் கொடைத்திறத்தை கூற்றி தேர்த்ததற்கு அமைப்பார் யாரும் இல்லை. சங்ககால ஔவையின் தனித்துவம் தமிழ் கூறும் நல்லுலகத்தால் போற்றப்படுகிறது. பிற்கால நீதிநூல்களை பாடிய ஔவையார் அமைதியான அறிவுரை கூட்டும் ஒரு பாட்டியாக நமக்கு திகழ்கிறார். ஆனால் சங்ககால ஔவை இருக்கிறாரே, அரசர்களுக்கு தூது செல்லும் என்ற அரசியல் ராஜதந்திரியாகவும் நிறைய இருக்கு புறநானூற்றுல. அப்படி ஒவ்வொரு பாடல ஔவையார் பாடல் படிக்க படிக்க இப்படி அரசெய்திகள், மன்னருக்கே அரசெய்திகள் கூறுகின்ற அளவிற்கு அவருடைய பாடல். யார் இந்த மாதிரி கூறல? நீங்க சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம், சவாலுடலாம். அரசியல் ராஜதந்திரியாகவும் போர்க்களத்துக்கே சென்று அரசர்களை நேருக்கு நேர் எச்சரிக்கும் துணிச்சல். இன்னைக்கு முடியுமா? அதெல்லாம் நம்மால நேருக்கு நேர் இது உச்சரிக்கின்ற துணிச்சல் மிக்கவராகும். காதல் இன்பத்தை பிரிவின் துயரையும் அகங்குளிர பாடிய சிறந்த அகக்கவிஞர் ஔவையார் இருக்கிறார். சங்க இலக்கியங்கள் இவருடைய பாடல்கள் வெறும் இலக்கியங்கள் மட்டுமல்ல, கிபி தொடங்கி காலம் தமிழ் சமூகத்தின் வாழ்வியல், பண்பாடு மற்றும் வரலாற்றை தாங்குகின்ற ஒரு அமுத பேழைகள் ஔவையினுடைய பாடல்கள். தமிழ் கூறும் நல்லுலகம். நம் உலகம் யாரை இழந்தாலும் ஔவையை இழந்துவிடக்கூடாது. ஔவையின் பாடல்கள் அத்தனை எளிமையானவை, இனிமையானவை. வாழ்வியல் நடைமுறை, அன்றாடம் நாம் வாழ்கின்ற அந்த நடைமுறைக்கு வழிகாட்டுவையாக ஔவையின் பாடல் அமைந்திருக்கின்றன. அந்த ஔவையின் தந்த அமுதத்தை பருகுவோம், வழி அமுதகம் கற்று நாம் வாழ்விலே சிறப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். மிகச் சிறப்பானது ஒரு உரை ஔவையை பற்றி. தொடர்ந்து இது உங்களுடைய உரை 4வது உரை என்றாலும் சற்று வேறுபட்ட நிலையிலே தான் ஒவ்வொருவரும் பேசினார்கள். அந்த வகையிலே உங்களுடைய உரையும் இன்றைக்கு மிக அருமையாக வேறுபட்ட ஒரு உரையாக இருந்தது என்பதிலே மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய
அந்த அவ்வை மேல் நீங்கள் கொண்ட அன்பு இன்றைக்கு வெளிப்படுகிறது என்றே நான் சொல்லுகிறேன். அந்த அளவிற்கு மிகச் சிறப்பாக சொன்னீர்கள். ஔவையார் பலர் என்பதை நீங்கள் ஒவ்வொரு பாடலாக சொல்லி ரொம்ப அழகா சொன்னீங்க. சங்க பாடல்கள் பாடிய ஔவையார், அடுத்து மூவேந்தர் பாரி மகளிரையோடு தொடர்புடைய ஔவையார், அடுத்து ஆத்திச்சூடி கொண்டை வேந்தன் மூதுரை நல்வழி பாடிய ஔவையார், விநாயகர் அகவல் அவ்வை குரல் பாடிய ஐயா, அவ்வை நிகண்டு உருவாக்கிய ஔவையார், அடுத்து அசதி கோவை, அந்தாதி, பெட்டகம் போன்றவற்றை பாடிய ஔவையார், கல்வி ஒழுக்கம், கணபதி ஆசிரிய விருத்தம் என்றெல்லாம் பாடிய ஔவையார், நீதி ஒழுக்கம், தரிசனப்பத்து என்று பாடிய ஔவையார் என்று வேறுபட்ட ஔவையார்களை ஒவ்வொரு ஔவையாரிலிருந்தும் நீங்கள் அமிழ்தத்தை எடுத்து எடுத்து சுரந்து எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் என்பதுல மாறுபட்ட கருத்து எதுவுமே இல்லை. அதுவும் அவருடைய அந்த புறநானூற்று பாடல்களையும் அந்த புறநானூற்று பாடல் அதுவும் நாடா கொண்டோ காடா கொண்டோ பாடலை மிக அருமையாக சொன்னீர்கள். அது போல ஒரு பாடல் உண்டா, யாராலும் பாட முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்டு அந்த பாடலை விளக்கம் தந்தீர்கள். அது போலதான் மூதுரை பாடல்கள், நல்வழி பாடல்கள், ஆத்திச்சூடி பாடல்கள், ஆத்திச்சூடி ஔவையாருடைய ஆத்திச்சூடியை பின்பற்றி இன்றைக்கு ஏராளமான கவிஞர்கள் ஆத்திச்சூடியை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு எல்லோரையும் ஈர்த்தவர் ஔவையார். அந்த ஒரு பாடல். அது போல இன்றைக்கு விநாயகர் அகவல் போல ஒரு அகவல், அது முழுக்க முழுக்க நீங்கள் சொன்னது போல தத்துவ பாடல் தான் அது. அதுல அது அவள் ஒரு சித்தராக இருந்து பாடிய பாடல் தான் ஔவையாரா அந்த விநாயகர் அகவல் என்று சொல்வது. எல்லாருக்கும் அந்த நீதி உரைத்த தன்மை எல்லாம் ரொம்ப அருமையாக பாடினீர்கள். அதுவும் அவருடைய ஆத்திச்சூடியில எல்லா பாடலும் எல்லாமே அந்த அவருடைய முத வச்சேதான் அவங்க பாடல்கள் இருக்கும். அகம் நக நட்பது நட்பல்ல, அச்சமே கீழ், அச்சப்படக்கூடாது அப்படின்னு உறுதியா சொன்னவங்க நீங்க. இதெல்லாம் சொல்லும் போது நமக்கு புறநானூற்று அவையும் நமக்கு நினைவுக்கு வருகிறாள். அந்த பாடல்களை அவள் சொன்னது பார்க்கும்போது, அடக்கம் அமரருள் உய்க்கும் அறத்தான் வருவது இன்பம், அறிவு அற்றம் காக்கும் கருவி, அறிவு உடையார் எல்லாம் உடையார், எல்லாமே இந்த திருக்குறள்ல இருந்து அவங்க அப்படியே அந்த திருக்குறளுக்கும் ஔவையாருக்கும் அப்படி ஒரு ஒத்த தன்மை இருப்பதை நம்ம ரொம்ப சிறப்பாக பார்க்க முடிகிறது. நல்லா அது மாதிரி நிறைய அதுல எடுத்துக்காட்டுகள் எல்லாம் ரொம்ப அழகாக சொன்னீர்கள். சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் கருதி. இப்போது பின்னூட்டத்திற்கான நேரம். ஜின்னா ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல புலவர் ஐயா மிக அற்புதமான சொற்பொழி செய்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு நிமிடமும் என் இளமை காலமே எனக்கு நினைவுக்கு வந்தது. ஏனெனில் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை இதெல்லாம் அந்த காலத்திலே மரணம் செய்தவை இன்னும் என் மனதில் இருக்கின்றன. ஔவையாரை யாரும் மறக்க மாட்டார்கள். ஏனெனில் ஔவையார் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவருடைய பாடல்கள் நினைவில் வைத்துக் கொண்டு பலர் அதற்கேற்ற மாதிரி வாழ்ந்தும் இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் ஔவையார் வேறொரு விஷயத்தில் எனக்கு உதவி பண்ணுகிறார். எனக்கு என்னுடைய தந்தையார் தான் எனக்கு இலக்கணம் கற்பித்தார். யாப்பு இலக்கணம் கற்பிக்கும் போது வெண்பா கற்பிக்க போது வெண்பா பாடாதேன்னு சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் நான் அகவல் அதெல்லாம் அகவல் எல்லாம் நன்றாக மனநம் பாட எழுதக்கூடிய எனக்கு வல்லமை வந்த பிறகுதான் வெண்பா படிக்க வேண்டும் என்று. வெண்பாவுக்கு இலக்கணத்தை சொல்லி தந்து விட்டு அப்பா சொன்னது எனக்கு, நீ எப்போதுமே வெண்பா எழுதுவதற்கு முன் ஔவையாருடைய பாலும் தெளிதியனும் பாகவும் பருப்புமே நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்ற பாடலை ஒரு முறை மனதில் மரணம் செய்து கொள். அதற்கு பின் அதுக்கேற்ற மாதிரி அந்த சந்தத்துக்கு ஏற்ற மாதிரி வெண்டலை பெறலாமல் நீ இந்த வெண்பாக்கள் எழுத வேண்டும் என்று அப்பா சொல்லி தந்தார்கள். அது இப்போது சொல்லி தந்து இப்போது 50 வருஷங்களுக்கு முதல் 50-60 வருஷங்களுக்கு முதல் அதே எனக்கு இன்னும் கூட இப்போதும் வெண்பா எழுதும் போது அது ஒரு முறை சொல்லி பார்த்து எழுதுவேன். ஏனெனில் அந்த வெண்பா அவ்வளவு அற்புதமாக ஔவையார் நமக்கு தந்திருக்கிறார். அதிலே அந்த சந்தத்துக்கு அந்த ஓசைக்கேற்ற மாதிரி எழுதினால் நிச்சயமாக வெண்டலை பெறலாது, வெண்பா வெண்பாவாகவே இருக்கும் என்று சொல்லி மிக அருமையான சொற்பொழிவை ஐயா ஆற்றினார்கள். நான் வருவதா இல்லையா என்று சந்தேகத்திலிருந்தே நான் வெளியில் போக வேண்டிய தேவை இருந்தும் அதை விட்டுவிட்டு வந்து விட்டேன் என்று நேற்றும் ஐயாவுடைய சொற்பொழிவை கேட்டு மகிழ்ந்தவன் நான். இதற்கு முன்னும் பலமுறை அவருடைய சொற்பொழிவை கேட்டிருக்கிறேன். என்னுடைய நிகழ்வுகளிலும் கூட இவர் திருமலைவாசன் நடத்தின நிகழ்வுகள் எல்லாம் ஐயா வருவார். அந்த நிகழ்வுகள் எல்லாம் ஐயா கருத்து சொல்வதை என்னை ஊக்குவித்த ஒரு நல்ல மனிதர். மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவு. ஐயாவுக்கு நான் மகள்
வேலம்மாள் அவர்களே, டாக்டர் செம்மல் இந்த நிகழ்ச்சிகளுக்கு வாரது இல்லையா? இல்லையா, அவருக்கு பல பணிகள். அவர் சவுதி அரேபியால இருக்காங்க. அப்படியா? எனக்கு ஐயாவுக்கு மனவை முஸ்தபா அவர்களை பற்றி ஒரு இது அனுப்பியிருந்தேன், புகைப்படம் அனுப்பியிருந்தேன், கிடைத்ததா? மனவை முஸ்தபா எனக்கு ஒரு தகப்பன் போல என்னை வழிநடத்திய ஒரு பெரிய மனிதர். அவருடைய நான் நேரத்தை எடுக்கிறேன்னு நினைக்காதீர்கள், தயவு செய்து சொல்லியாக வேண்டும். அவர் ஒரு முறை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. அது மனவை முஸ்தபா அவர்களுடைய நூல் வெளியீடு. அந்த நூல் வெளியீட்டுக்கு வந்திருந்தவர் இன்று பின்னர் உங்களுடைய ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள். அப்போது அவர் ஜனாதிபதி இல்லை. அந்த நேரத்திலே அந்த நிகழ்வுக்கு அவருடைய தலைமையில் தான் நடந்தது. அப்போதெல்லாம் எனக்கு மனவை முஸ்தபா அவர்களோடு மிக மிக நெருக்கமான உறவு இருந்தது, தொடர்பு இருந்தது. என்னை வழிநடத்தியவர் பல விஷயங்களிலே. மற்றொன்று, செம்மல் அவர்களும் எனக்கு மிக நெருக்கமானவர் தான். ஆனால் முஸ்தபா அவர்களுடைய இருந்த நெருக்கம் அவரோடும் இருக்கவில்லை. நான் இன்று வருவார் என்று எதிர்பார்த்தேன், அவர் வரவில்லை. இருந்தா ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியிலே என்னையும் நீங்கள் அழைத்ததற்கு நான் மிக நன்றி கூட கடமைப்படுகிறேன். நான் நினைக்கிறேன் ஐயா நடராஜா அவர்கள் தான் எனக்கு அது அனுப்பினார்களோ, நீங்களோ 2 பேரில் ஒரு அனுப்பியிருப்பீர்கள். அதுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். காரணம் என்னென்றால், இந்த சொற்பொழிவு மற்றவர்களுக்கும் அறியக்கூடியதாக நீங்க யூடியூபில் போடுவீர்களாமா? ஆமா ஐயா, யூடியூப்ல யூடியூப் வழியா தான் நிறைய பேர் பார்க்கறாங்க. அருமையான சொற்பொழிவு ஐயா. நான் இது வஞ்ச புகழ்ச்சி அல்ல, உங்களை எனக்கு நன்றாவே தெரியும். இருந்தாலும் கூட இது வஞ்ச புகழ்ச்சி அல்ல. இன்றைய சொற்பொழிவு அவ்வளவு அருமையாக இருந்தது. நன்றி ஐயா. நன்றி மகளே. நன்றி ஐயா, நன்றி. நீங்கள் வந்தது மகிழ்ச்சி. அதை விட மகிழ்ச்சி இப்படி ஒரு அற்புதமான பின்னூட்டம் அளித்தது. இத நிறைய கேட்பாரு நம்முடைய ஐயா செம்மல் ஐயா. இதை கேட்பாங்க, எல்லா பொழிவையும் கேட்டு விடுவார்கள். அவர்களுக்கு பல பணிகள் இருப்பதால் இதுக்கெல்லாம் வர்றதில்லை அவங்க. நிச்சயமா இதை கேட்பார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த வகையிலே இப்போது நம்முடைய மகாலிங்கம் துரைராஜ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சான்ற பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஔவையார் தந்த அமுதம் அப்படிங்கன்னு ஐயாவுடைய நெறியில ரொம்ப தெரிஞ்சுக்கிறணும், அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வந்தேன். ஐயா அவங்க எதற்கும் 4 பேர் வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்பர் மாணிக்கவாசர் அவங்களெல்லாம் சொல்லி இது பண்ணாங்க. ராஜதந்திரி ஆசிரியர் அப்படின்னா அம்மாவை சொல்லி இது பண்ணாங்க. தமிழ் பற்று, துணிச்சல் உள்ளவங்க, ஜாதி மத சிந்தனையற்றவர் அப்படிலாம் ஔவையார் அம்மாவை சொல்லி சிறப்பாக பண்ணாங்க. எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் நீலமணி போல இருக்கணும் அப்படிங்கிற சிவனை சுட்டி காட்டி அந்த 191வது பாடலை விளக்கி சொன்னது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே மாதிரி 187வது பாடலை சொல்லும்போது, நிலம் எப்படி இருந்தால் என்ன, அன்புள்ள மனிதர்கள் நல்லவர்களாக இருக்க வேணும் அப்படிங்கிறத சொல்லி சிறப்பா சொல்லிருந்தாங்க. அறிவு அமுதம் சுருங்க சொல்லி விளங்க வைப்பவர் அப்படின்னு சொல்லி அம்மாவை அறிவு அமுதம் சுருங்க சொல்லி விளங்க வைப்பவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆத்திச்சுடி கொன்றை வேந்தன் மூதுரை வாக்குண்டாம் அந்த புறா நல்லா சிறப்பா எடுத்து சொல்லி இது பண்ணாங்க. அனைவருக்கும் ஏதாவது சிறப்பா தெரியும், அனைவருக்கும் உள்ள திறமைகள் கண்டு மதிப்பளிக்க வேண்டும், கற்றது கல்லளவு கல்லாதது உலகளவு இதெல்லாம் சொல்லி அந்த சிறப்பாக எடுத்து சொன்னாங்க. எறும்பும் தன் கையால் என்சான் உயரம் வளரும், அடக்கம் அமரர் ஒழிக்கும் அந்த அடக்கத்துக்கு அதை வர சொல்லி சிறப்பாக இது பண்ணாங்க. மூதுரையில் ஓடுமீன் ஓட ஒருமீன் ஒருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி சிறப்பாக சொன்னாங்க. செய்நின்றி அமிர்தம் அது அந்த சொல்லும் போது அந்த தனக்கு போகத்தான் தாமன் தர்மம் அதுங்கிறது முன்கை நீள்வது பற்றி எல்லாம் சொல்லி அதை விளங்குற மாதிரி நமக்கு புரிகிற மாதிரி நல்லா சொல்றீங்க. எதிர்பாராமல் செய்ய வேண்டும், தென்னை மரத்தோட அதை ஒப்பிட்டு சொன்னது மிகச்சிறப்பு. அகப்பொருள் அமுதம் அப்படின்னு சொன்னாங்க. குறுந்தொகையில 15வது பாட்டு எடுத்து சொன்னாங்க. சங்க இலக்கியத்தை அதிகமா பாடியவர் சங்க இலக்கியத்துல அதிகமா பாடியவர் ஔவையார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி உலக பாடல்கள் அதிகமா பாடின அவங்கள கணக்கெடுக்கும் போது அம்மா அவங்க 9வது நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. ஔவையார் ஔவை அப்படின்னு சொன்னாலே மூதாட்டி அல்லது தவப்பெண் என்று பெயர் வருது
தவப்பெண் என்று பெயர். விரலி என்பதன் பொருள் பாடலின் பொருளை உணரும் வகையில் மெய்ப்பாடு தோன்ற ஆடி காட்டுபவள் விரலி அப்படின்னு சொல்லி ஐயா அவங்க சொன்னாங்க. இளமை ததும்பும் விரலி பான்குடி மகள் அப்படின்னு ஒரு பேர் அம்மாவுக்கு இருக்கிறது. அது இளையணி பொழிந்த ஏந்துகோட்டு அல்குள் மடவரல் உண்கள் வாழ்நுதல் விரலி என்று தன்னை அதிகமான அழைத்ததாக அம்மா அவையார் சொன்னாங்க. இது மாதிரி நிறைய ஐயா கருத்துக்களை நிறைய சொன்னாங்க. இனி ஐயாவுடைய கருத்து எனக்கு மிகச்ச பயனுள்ளதா இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. ஐயாவுக்கு வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஐயா, நன்றி. மிகச் சிறப்பான மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணுங்க. மன்னிக்கவும். மிகச் சிறப்பாக ஐயா பேசிய பேச்சை அப்படியே உள்வாங்கி அதை சிறப்பாக வெளிப்படுத்திய நம்முடைய மகாலிங்கம் துரைராஜ் ஐயா அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மிகச் சிறப்பானதொரு பொழிவு. 9 நாளி உடுப்பது 4 முழம் 80 கோடி நினைந்து எண்ணுபவன் கண்புதைத்த மாந்தக்குடி வாழ்க்கை மண்ணின் களம்போல சாத்துணையும் சஞ்சலமேதான் என்றார் ஔவையார். அதுபோல சஞ்சலம் இல்லாத வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று எப்படி நாம் திருக்குறளை பின்பற்றி வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ, ஐயா சொன்னது போல ஔவையாரை பின்பற்றி நாம் வாழ்ந்தாலே நிறைய நல்ல வாழ்க்கையை வாழலாம் என்ற அளவிற்கு அவரும் கவிதைகளை கொடுத்திருக்கிறார். அவரை வெளிப்படுத்த வேண்டும். நான் கூட சில வேளை நினைப்பேன், ஒருவேளை அவள் பெண் கவிஞராக இருந்ததால் திருவள்ளுவர் அளவுக்கு வெளிப்படவில்லையோ என்று. ஆனால் உண்மையிலே திருவள்ளுவருடைய அத்தனை கருத்துக்களும் அவளுடைய மன்னிக்கவும் கவிதைகளிலே இருக்கிறது என்பதே தான் உண்மை என்பதை இன்னைக்கு அமிழ்தமாக எடுத்துரைத்த நம்முடைய முனைவர் சிந்தனை கவிஞர், எங்களுடைய பரமமலை தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவனர், ₹1 அறிவியல் தமிழ் மன்றத்தினுடைய அறங்காவலர் என்று பல தகுதிகளுக்கு உரிய எங்கள் பரம்பு நடராசன் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றியை அத்தனை பேர் சார்பாக தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்விற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய ₹1 அறிவியல் தமிழ் மன்றத்தினுடைய முதன்மை இயக்குனர் திருமிகு மருத்துவர் முனைவர் செம்மலையா அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள் உரித்தாகட்டும். அடுத்து இந்த நல்ல நிகழ்வை இணையத்தின் மூலமாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய செல்வி குணப்பிரியா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இங்கு வந்திருந்த சான்றோர் பெருமக்கள், நம்முடைய மகாலிங்கம் துரைராஜ் ஐயா அவர்கள், அரமன் ஜின்னா ஐயா அவர்கள் இருவருமே வந்திருந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல கூட்டம் பெரிதல்ல, வந்திருப்பவர்கள் யார் என்பதே பெரிது. வந்திருந்த இருவருமே நல்ல ஆண்டோர்கள். அந்த ஆண்டோர்கள் இந்த உரையை கேட்டிருக்கிறார்கள். இணையத்தின் வாயிலாக நிறைய பேர் கேட்க இருக்கிறார்கள் என்று சொல்லி அத்தனை பேருக்கும் நம்முடைய நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு அன்போடு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.